அதனால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். டிஎன்பிசியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஜீப்ரா அப்படிங்கிறது 2652181 என எழுதலாம் என்றால் கோப்ரா எப்படி எழுதப்படும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். அந்த பேரை ஜீப்ரா அப்படிங்கிறது எப்படி எழுதப்படுதா 2652181. நல்லா பாருங்க, நீங்க ஏபிசிடி ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகேங்களா? இதுல Z உடைய இடத்துல 26 இருக்கு. Z ஓட இடத்துல 26 இருக்கு. E அப்படிங்கிற பிளேஸ் அஞ்சாவது லெட்டர், அப்ப அஞ்சாவது லெட்டர் ஆயிருச்சு. B வந்து செகண்ட் லெட்டர் நமக்கு தெரியும். R வந்து 18வது லெட்டர், A வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த சீக்வென்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்ப கோப்ரா அப்படிங்கிறது கோப்ரா COBRA. C அப்படிங்கிறது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி மூன்றாவது லெட்டர். O அப்படிங்கிறது 15வது லெட்டர், B அப்படிங்கிறது இரண்டாவது லெட்டர், R அப்படிங்கிறது 18வது லெட்டர், A அப்படிங்கிறது 1வது லெட்டர். அப்ப 3152181 3152181 ஆப்ஷன் B தான் இதுக்கு சரியான ஆன்சர். நீங்க எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி ABCD அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் வரும்போது இப்படி எழுதிக்க கூடாது. ஒன்று முன்னாடியே எழுதி வச்சிடணும். இல்லை அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான இது என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெளிவாக படிச்சிருங்க. அஞ்சாவது லெட்ரு E தான், ஏதாவது ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எந்த லெட்டரை பார்த்தாலும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்கள, வேறு ஏதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட அப்போக்கப்போ நீங்கள் அதை சொல்லி பார்த்துக்கணும். இப்போ ஜே அப்படிங்கிறது ஜேடன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் பையன் ஒரு பையன் இருக்கான். அவனுடைய பேரை வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ ஜேடன் J10. ஜே அப்படிங்கிறது 10வது லெட்ரு, கே அப்படிங்கிறது 11வது லெட்ரு, W அப்படிங்கிறது 23வது லெட்ரு. டபிள்யூவை நம்ம அப்படியே திருப்பி போட்டோம்னா அது ஒரு 3 மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது 23வது லெட்ரு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கணும். நீங்கள் அந்த ஆங்கில வார்த்தை அந்த லெட்டரை வந்து நீங்கள் பார்த்தோன்னே, இங்கிலீஷ் லெட்டரை பார்த்தோன்னே அது எத்தனையாவது லெட்ரு, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி அது எத்தனையாவது லெட்ரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் போட்டு எழுதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? நன்றி.